வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். இன்னும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் சல்லு, இது உங்கள் வர்ணங்கள் ஆயிரம். சரி, ஓகே. வர்ற நாட்களில் என்னதான் இலங்கையில் அங்கே இங்கேன்னு சூடாக இருந்தாலும் கொலம்போ பகுதியில் மட்டும் அப்பப்போ மழை பெய்யுது. இந்த ஒரு விஷயம் என்னை ஒரு மாதிரி டவுட்டுக்கு ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஏரியா 51 ஒன்று இருக்குது. வர்ற காலங்களில் நம்மளோட அந்த ஒரு சம்பவம் நிகழ்ச்சியில் பேசலான் இருக்கேன். ஏரியா 51க்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பல இடங்களில் வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஆர்டிஃபிஷியல் க்ளவுட்ஸை அனுப்புறதுக்கான சில பல வழிமுறைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆர்டிஃபிஷியல் க்ளவுட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல மக்கள்னால் வாழ முடியாது. ஆனால் அந்த ஒரு இடம் அரசியலாக தேவைப்படுது, உலக அரசியலுக்கு அந்த ஒரு இடம் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஒரு இடத்த அழிய விடவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்த பாதுகாத்துக்கிறதுக்கு நீர் தேவை அப்படின்னு வரும்போது மழையை ஆர்டிஃபிஷியலாகவாச்சு, அதாவது செயல்முறையாகவாச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ளவுட்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. கொலம்போ பகுதிக்குள்ளே அதிகமான அளவில் மூளை காய்ச்சல்னால பல பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ளவுட்னாலேயோ அப்படி இல்லைன்னா இப்போ வர்ற அந்த ஒரு மழைனாலேயோ வர்ற நீர் அந்த அளவுக்கு நல்ல நீராக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு நீர்னால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் நோய்வாய்ப்படுறாங்க, அதுவும் மூளை காய்ச்சலுக்கு நோய்வாய்ப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ நீங்களுமே கூட ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறத நான் இப்போவே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, ஓகேங்க. இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே வந்தோன்னா இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறதும் நம்ம போன வாரம் பேசியிருந்தோம் இல்லையா, இந்த ஜங்க் ஃபுட் விரும்பிகளுக்காக ஒரு எபிசோட். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் நம்ம பேச போகிறது பெவரேஜஸ் விரும்பிகளுக்கான சில பல எபிசோட்ஸு. ஸோ பெவரேஜஸ் அப்படின்னு வந்துட்டாலே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் கிடையாது. பெவரேஜஸ் அப்படிங்கிறது நம்ம நாளார்ந்த வாழ்க்கையில் சக்கரை போட்டு குடிக்கிற எல்லாத்தையுமே பெவரேஜஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்ததாக இருக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போக போகிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சி போகும்போது ஒரு கல்யாணம் முடிஞ்சு வந்திருப்போம், ஒரு கல்யாண வீடு முடிஞ்சு வந்திருப்போம். அந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா, ஒரு கெஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்படுற ஒரு துணிமணி, ஆகாரங்கள், விதங்கள் தான் சொல்ல போகிறோம். ஏன்னா அந்த ஒரு கல்யாணத்தோட தீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றி ஊற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேஷன். ஓகேவா? அதையும் தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பேசும்போது என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தரை மீட் பண்ணும்போது நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறோம். எண்ட் ஆஃப் தி டே நம்ம இன்றைக்கி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்பவுமே தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டரான இசை அபியங்கர் பற்றி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்க போகிறோம். அதையும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சூப்பரான விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மழை பல இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அதை ஞாபகப்படுத்திட்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இன்றைக்கான நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே வந்ததுமே சில பல விஷயங்களை சொல்லி நம்ம ஆரம்பித்து வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம என்ன தான் வர்ணங்கள் ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி செஞ்சுருந்தாலும் ஃபேஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி, ஃபிட்னஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி, ஹேர் ஸ்டைலு, பியர்ட் ஸ்டைலு, இது எல்லாத்தையுமே தாண்டி நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகளை பற்றி நம்ம அதிகமாக பேசியிருக்கோம். ஸோ அந்த நோய்வாய்க்களை எப்படி நம்ம தவிர்த்துக்கிறது, எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிறைய பேர் சொல்லலாம், இது வரைக்குமே நீங்கள் எதிர்ப்பு சக்தியை பற்றியே பேசுறது கிடையாது அப்படின்ட்டு. நம்மளோட நிகழ்ச்சிகளை போயிட்டு பாருங்கள். எதிர்ப்பு சக்தினா என்ன அப்படிங்கிறது வரைக்குமே பேசியிருக்கோம். அதாவது இம்யூனிட்டி பவர்னா என்ன அப்படிங்கிறது வரைக்குமே பேசியிருக்கோம். ஸோ அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வரைக்குமே பேசியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரை உங்களோட இம்யூனிட்டி பவரை அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வர்ற நோய்களில் இருந்து எப்படியுமே பாதுகாப்பாக இருந்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்து உள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஃபேஷன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோமா, ஃபிட்னஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபேஷன் பகுதியிலேருந்து தான். ஏன் ஃபேஷன் பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குறுகிய காலத்தில் இதை முடிச்சிட்டோன்னா அடுத்து வர்ற அந்த ஒரு செல்ஃப் கேர் பகுதி நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஃபேஷன் பகுதியில் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறது கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கான கெஸ்ட்டுக்கான துணிமணியாக இருக்க போகுது. ஆக்சுவலாக கல்யாண வீட்டில் உடுத்த போகிற மாப்பிள்ளை பொண்ணுக்கானது கிடையாது. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அம்மா, அப்பா, உறவினர்கள், பக்கத்துலேயே இருக்கிறவங்க அவங்களுக்காகவும் கிடையாது. பப்ளிக்காக நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக போகிறீங்க, நீங்களும் ஒரு ரிலேஷனாக தான் இருப்பீங்க கண்டிப்பாக, இல்லைனா ஃப்ரெண்டாக இருப்பீங்க. ஸோ ஒரு கெஸ்ட்டாக போகிறீங்க, அந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த தீமில் நடக்குது அப்படின்னா எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சின்ன ஐடியா கொடுக்க போனோம். ஸோ அதனால் நிறைய பேர் இந்த ஒரு லிஸ்ட்டில் வேட்டி சட்டை வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் காத்திருப்பீங்க. ஸோ அதையுமே சொல்லியே ஆரம்பிச்சிடுறேன். ஸோ வேட்டி சட்டை அப்படிங்கிறது தமிழ் கல்ச்சர், அதாவது ஒரு தமிழ் வெட்டிங்க்கு போகிறீங்க, ஒரு ஹிந்து வெட்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னா அழகாக உடுத்திக்கிட்டு போகலாம். அழகாக போட்டு வச்சு அழகாக முடியெல்லாம் வாரிக்கிட்டு வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு போனீங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்வேர் அப்படின்னு வரும்போது ஷூ, அப்படி இல்லைன்னா அப்படியே ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு வரும்போது
நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சாண்டில்ஸ். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஸ்லிப்பர்ஸ்லேயே இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். வாட்ச் அப்படின்னு வரும்போது எப்போவுமே இந்த ஒரு வேட்டி சட்டை அப்படின்னு வரும்போது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து வாட்ச் போடுறது கம்மியாக இருக்குது. பட் செயின் வாட்ச் அப்படி இல்லைன்னா லெதர் வாட்ச் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரிஸ்ட் வாட்ச்னு வரும்போது சும்மா ரப்பர் பேண்ட் மாதிரி வர்றது, பிளாஸ்டிக் பேண்ட் வர்றது போடாமல் லெதர் பேண்ட், அப்படி இல்லைன்னா ரிஸ்ட் வாட்சில் வந்து செயின் வாட்ச் போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வர்றது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு வெட்டிங் வந்து இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து கம்ப்ளீட்டாக தமிழ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கிடையாது, இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு ஹிந்தி ஸ்டைலு, குஜராத் ஸ்டைலு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இலங்கையில் அதிகமாக இந்த மாதிரி ஸ்டைலில் வெட்டிங் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் தி முஸ்லீம் கல்யாண வீடுகளில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இந்த ஒரு கல்ச்சர் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் நான் இந்த ஒரு கல்ச்சரை கொண்டு வந்திருந்தேன். ஸோ இந்த ஒரு கல்ச்சர் அப்படின்னு வரும்போது அதிகமான அளவில் இவங்களோட துணிமணி எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி கவர்டாக இருக்கும். ஸோ வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இவங்க வந்து மோஸ்ட் கவர் பண்ணி தான் இருப்பாங்க. அதில் வந்து லேயர்ஸ் இருக்காது. ஆனால் அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அட்ராக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் ஃபுல்லி கவர்டாக தான் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ முஸ்லீம் வெட்டிங்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து இந்தியன் கல்ச்சர் வெட்டிங்னு வச்சுக்கோங்களேன். முஸ்லீம் வெட்டிங்ஸ் அப்படின்னு வரும்போது அதிகமான அளவில் பாய் மக்கள் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஜுப்பா உடுத்துவாங்க. சரியா, இந்த ஒரு ஜுப்பா வந்து மோஸ்ட்லி கவர்டாக இருக்கும். நான் ஆண்களை பற்றி தான் பேசுகிறேன். பெண்கள் வந்து அதிகமான அளவில் கவர்டாக தான் உடுத்துறாங்க. ஆண்கள் அப்படின்னு வரும்போது ஜுப்பா மோஸ்ட்லி உடுத்துவாங்க. தலையில் ஒரு கேப்பை போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு செயின் வாஷ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பேண்ட்டுமே கூட அந்த ஜுப்பா இருக்கிறதுக்கும் உள்ளே தெரியாத மாதிரி போட்டிருந்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு கவர்டு ஸ்டைலை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வந்து கொஞ்சம் ஃபேஷனாக போகிறோம் அப்படிங்கிறதுனால ஜுப்பா வரைக்கும் போகாமல் ஒரு குர்த்தி எடுத்துக்கங்களேன். சரியா, ஸோ குர்த்தி அப்படின்னு வரும்போது ரொம்பவுமே அழகான ஒரு ஃபேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவுமே கூட மோஸ்ட்லி லென்த்தாக தான் இருக்கும். குர்த்தி அப்படின்னு வந்துட்டாலே உங்களோட முழங்கால் பகுதிக்கு மேலே, அதாவது முட்டுக்கால் பகுதிக்கு மேலே தான் இருக்கணும். அதிகமான அளவில் கீழே போனாலும் ஒரு மாதிரியாக இருக்கும், அதிகமான அளவில் மேலே வந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். உங்களோட முட்டிக்கால் பகுதியில் படுற மாதிரி இருந்தாலே சூப்பர் தான். அதுக்கேற்ற மாதிரி பேண்ட்டு போடுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து குர்த்தியில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, குர்த்தியில் அதிகமாக ஒர்க்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே வர்ற பேண்ட்டில் வந்து அதிகமாக ஒர்க்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போவே நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு சாண்டலோ அப்படி இல்லைனா இந்த மாதிரியான ஒரு ஸ்லிப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். வாட்சுமே கூட செயின் வாட்ச் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். அடுத்ததாக பிளேசர்ஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டு விதத்தில் நம்ம பிளேசர்ஸை கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ப்ரொஃபஷனலான பிளேசர் ஸ்டைல். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஷர்ட் உள்ள உடுத்தணும். கம்ப்ளீட்டாகவே பார்க்கணுன்னா ஷர்ட் உள்ள உடுத்தணும். கலர் பேலட்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம், கலர் பேலட்ஸ் அதிகமாக பேசியிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி கலர் பேலட்ஸ் பற்றி பேச போகிறது கிடையாது. ஷர்ட் அப்படின்னு வரும்போது, அதாவது ஒரு ப்ரொஃபஷனலான வெட்டிங் அப்படின்னு வரும்போது அந்த தீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது, கேஷுவலாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பிளேசர் உடுத்துறீங்கன்னா ஷர்ட் உடுத்தியே ஆகணும். அந்த ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒஃபிஷியலான ஒரு பேண்ட் உடுத்தி தான் ஆகணும். ஒரு காட்டன் பேண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ப்ரொஃபஷனலாக உடுத்தக்கூடிய சில பல மெட்டீரியலான பேண்ட்டாக இருக்கலாம். இது மாதிரி ஒன்று உடுத்தி தான் ஆகணும். அந்த ஒரு பேண்ட்டோட கலருக்கே, ஓகேவா, பேண்ட்டோட கலருக்கே தான் நீங்கள் வந்து பிளேசர் போடணும். அப்படி தான் சூப்பராக இருக்கும். ஷர்ட் வந்து அது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி மிக்சிங்காக போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ சில பேர் வந்து ஷர்ட்டோட ஸ்லீவை மடிச்சுட்டு மேலே வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கோட் போடுவாங்க. அதுவுமே சூப்பரான ஃபேஷன். அப்புறமா வந்து ஷர்ட்டோட ஸ்லீவ் கீழே வரைக்கும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு கோட்டை அதுக்கு மேலே போட்டுட்டு லைட்டாக கோட்டை வந்து ஏற்றி வச்சுருந்துருப்பாங்க. அதுவுமே சூப்பரான ஃபேஷன். ஸோ இது ரெண்டுமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஷூ அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல லோஃபர்ஸோ கேன்வஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறது சரிப்பட்டே வராது. ப்ரொஃபஷனலாக ஒரு ஷூ மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்புறமா இருக்கிறது நான் சொன்ன மாதிரியே பிளேசர்ஸை வந்து நம்ம ஒரே இடத்துல முடிச்சிட முடியாது. பிளேசர்ஸில் கொஞ்சம் அப்படியே ஒரு கேஷுவலான பிளேசர்ஸும் இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் போடுற பேண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக இருக்க தேவையில்ல. ஒரு காட்டன் பேண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் கேஷுவலாக உடுத்துகிற ஒரு பேண்ட்டாக இருக்கலாம். பட் ஒன் கலரில் உடுத்துங்க. இந்த பேச்சஸ் இருக்கிற மாதிரியோ அப்படி இல்லைனா அங்கே எங்கேன்னு ஏதாச்சும் ஒன்று கிழிச்சு வச்சுருக்கிற மாதிரியோ ஒளிச்சு வச்சுருக்கிற மாதிரியோ கலர்லேயே வந்து கொஞ்சம் ஸ்பிளாட்டடான கலராக இருக்கிற மாதிரியோ இது எல்லாம் வேணாம். ஒன் கலர்டாக உடுத்துங்க. பட் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலான பேண்ட் உடுத்ததை விட கேஷுவலான ஒரு காட்டன் பேண்ட் உடுத்தலாம், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஷர்ட்டுக்கு பதிலாக டிஷர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஷர்ட் போடுறதுனா கண்டிப்பாக இன் பண்ணியே ஆகணும். டிஷர்ட்டை இன் பண்ணிட்டு ஷர்ட்டுக்கு மேலே போடுற அந்த ஒரு டிஷர்ட்டுக்கு மேலே போடுற பிளேசர் வந்து ஷர்ட்டுக்கு போட்ட அளவுக்கு ரொம்பவுமே திக்கான பிளேசர்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச வர கொஞ்சம் தின்னான பிளேசர்ஸாக எடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் கேஷுவலாக இருந்தாலுமே கூட லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டில் அதிகமாக டான்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக அவசியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் போட்டிருக்கிற பேண்ட் வரைக்குமே
கேஷுவலாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஷூவை ரொம்ப ப்ரொஃபஷனலாக உடுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு லோஃபர்ஸ், ஒரு நல்ல லோஃபர்ஸ் உடுத்தினீங்கனாலே சூப்பராக இருக்கும். அப்புறமா இருக்கிறது ஷர்ட் டக்டின் பண்ணிக்கிறது. ஸோ ஷர்ட் டக்டின் பண்ணிக்கிறது அப்படின்னு வரும்போது சும்மா ஷர்ட்டை டக்டின் பண்ணிக்கிறது அப்படின்னு மட்டும் முடிச்சிட முடியாது. டக்டினில் 4-5 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போடுற பேண்ட் வந்து எப்போவுமே ப்ரொஃபஷனலான ஒரு காட்டன் பேண்ட், அப்படி இல்லைனா ப்ரொஃபஷனலான ஒரு பேண்ட் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஷர்ட் வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிளாக் பேண்ட் அப்படி இல்லைனா ஒரு ரெட் பிளாக் பேண்ட் பேண்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கீங்க, டக்டின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன்ஸில் உடுத்தலாம். ஒன்று வந்து டக்டின் பண்ணிட்டு கையை ஃபுல் ஸ்லீவ் விட்டுட்டு மேலே பட்டனை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு நார்மலாக கேஷுவலாக கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக உடுத்தலாம். இப்படியே போகும்போது நீங்கள் வந்து கையில் இருக்கிற ஸ்லீவ் ரெண்டையும் எடுத்து மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கேஷுவல் ஆக்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து டை பண்ணுறீங்க, அதாவது உங்களோட காலரில் வந்து டை கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து கையை ஃபுல் ஸ்லீவ் விட்டுருவீங்க. அப்படி ஃபுல் ஸ்லீவ் விடும்போது அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக தெரியும், லுக் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதே மாதிரி நீங்கள் வந்து இதை அப்படியே கேஷுவலாகவும் மாற்றலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறது ரொம்ப கார்னர் வரைக்கும் டைப் பண்ணாமல் கொஞ்சம் உங்களோட நெக்குக்கு கீழே உங்களோட செஸ்ட் பகுதியில் மாதிரி கொஞ்சம் டைப் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறமா உங்களோட ஸ்லீவை மடித்து விட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி கேஷுவலாக தெரியும். அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக இப்போ நிறைய வெட்டிங்களில் அதிகமான அளவில் சில பல ஷால்ஸ் போடுவாங்க. அந்த ஷால்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கு காட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டைக்கு பதிலாக பவுஸ் யூஸ் பண்ணலாம், அதுவுமே இன்னொரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு காட்டும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ் வந்து நீங்கள் ஷர்ட் டக்டிங் பண்ணுறதுலையே இருக்குது. ஓகேவா? அப்படி இல்லை நான் வந்து கொஞ்சம் ரொம்ப கேஷுவலாக போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசட்டூரா லுக்கில் உடுத்தலாம். அதாவது உங்களோட ஷர்ட் மெட்டீரியல் வந்து கேஸ்பர் மாதிரி ரொம்பவுமே திக்கான ஒரு ப்ரொஃபஷனலான மெட்டீரியலாக இல்லாமல் லினன் மாதிரி ரொம்பவுமே கேஷுவலான உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான மெட்டீரியலாக எடுத்திங்கன்னா ஒரு 2 ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் சூப்பராக கேஷுவலாக உடுத்தலாம். அதுவுமே கூட ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சாலும் ஸ்பெசட்டூரா அப்படிங்கிற ஒரு பிளானோட சேர்த்து கொஞ்சம் கேஷுவலாக கம்ஃபர்டபுளாகவே தெரியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்ததாக இருக்கிறது ஓவர் கோட். இப்போ வந்து இந்த ஒரு மெட்டீரியலை ட்ரை பண்ணுறது ரொம்பவுமே கம்மி, பட் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ஓவர் கோட் அப்படின்னு வரும்போது ஒரு ஓவர் கோட் மட்டும் கிடையாது, சாதாரணமாக நம்ம போடுற ஓவர் கோட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம போட போகிற லேயர்ஸுக்காக உடுத்துகிற சில பல மெட்டீரியல் ஷர்ட்டாக இருக்கலாம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓவர் கோட் மாதிரி தான் இருக்க போகுது. அப்புறம் வந்து நம்ம போடுற இந்த ஒரு ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ராப்புமே வந்து ஓவர் கோட்டாக தான் வரும். ஸோ ஒன்று நீங்கள் வந்து ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ஓவர் கோட்டை யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லுக்கு வந்து இப்போ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் முன்னெல்லாம் அதிகமாக மெயின்டைன் பண்ணாங்க. ஈவன் சர்க்கார் காலகட்டம் வரைக்குமே இந்த ஒரு லுக்கு மெயின்டைன் ஆகிக்கிறதா இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு லுக்கு தான். நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ அப்படியே நம்ம போயிடலாம் இன்றைக்கான செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே. ஏன்னா எனக்கு தெரியாமலே 12 நிமிஷம் பேசிட்டேன். வாங்க போகலாம் இன்றைக்கான செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம பேச போகிறது செல்ஃப் கேர் பகுதியில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம டெய்லி குடிக்கிற பெவரேஜ் லிஸ்ட்டில் இருக்கிற நல்லது கெட்டது ரெண்டையுமே பேச போகிறோம். ஏன்னா பெவரேஜஸ் அப்படின்னு வந்தாலே அதில் நல்லதும் அதிகமாக இருக்குது, கெட்டதும் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் வந்து அதிகமான அளவில் டெய்லி குடிக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒரு 4 days 5 days குடிக்கிறீங்கன்னா அது எப்படியுமே கெட்டதாக மாறிடும். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே அதிகமாக குடிக்கும்போது கெட்டதாக தான் மாறுது. நம்ம தண்ணி குடின்னு சொல்கிறோம் இல்லையா, ஈவன் தண்ணி கூட அதிகமாக குடித்தோன்னா, நமக்கு தேவையில்லாத அளவுக்கு குடித்தோன்னா அது ரொம்பவுமே இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அதே மாதிரி ஸோ பிவரேஜஸ் அப்படின்னு வரும்போது அப்படி தான். ஸோ பிவரேஜஸ்ட்டு நான் ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன், எனக்கு டக்குன்னு மறந்துடுச்சு. காஃபி அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து நினைக்கிற இந்த ஒரு நம்ம டெய்லி லைஃப்க்கு கொடுக்குற வந்து இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது, ஒரிஜினலாக காஃபி கொட்டையிலேருந்து எடுக்கப்படுற காஃபி. அப்புறம் டீ அப்படின்னு வரும்போது நம்ம டீன்னு மென்ஷன் பண்ணுறது பிளெயின் டீ. ஓகேவா? பிளெயின் டீ அப்படின்னா நம்ம இலங்கையில் டீனா வந்து பிளெயின் டீ தான். சரியா? என்னென்னா இதில் வந்து மில்க் பவுடர் கலந்துருக்காது, ஒன்றும் கலந்துருக்காது, வெறும் டீ தான். ஓகே? அப்புறம் மில்க் டீ. ஓகேவா? மில்க் பவுடர் அப்படின்னா மில்க்கு கலக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுனால. அடுத்ததாக இருக்கிறது சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம டெய்லி லைஃப்பில் குடிக்கிற சில பல ட்ரிங்க்ஸ். ஓகே? அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரூட்டில் இருந்து நம்ம எடுக்க போகிற ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேச போகிறோம். கடைசியாக தான் இன்ஸ்டன்ட் காஃபி, அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் குடிக்கிற சில பல காஃபி இருக்கு இல்லையா, சில பல பிராண்டட் காஃபி இருக்கு இல்லையா, அது எல்லாமே இன்ஸ்டன்ட் காஃபிக்குள்ளே தான் வருது. சரியா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காஃபி அப்படின்னு வரும்போது அதிகமான அளவில் கெஃபைன் இருக்குது. சரியா? கெஃபைன் அப்படின்னு வந்துட்டாலே உங்களோட நரம்பு பகுதிகளில் இருக்கிற அந்த ஒரு நரம்பு பகுதிகள் ஓடக்கூடிய தாக்கத்தை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட உடலில் இருக்கிற அந்த ஒரு அலர்ட்னஸ் வந்து அதிகமாகும். அலர்ட்னஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் வந்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எல்லாத்தையுமே இப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரி, அலர்ட்னஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு. அலர்ட்னஸ் அதிகமாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இருக்கும். அப்புறம் வந்து இது எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட உடலில் வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கிறனால அதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பல இடங்களில் உங்களோட மெட்டபாலிசம் கூட அதிகமான ரேட்டில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் பேட் அப்படின்னு வரும்போது இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா பேடில் பல பிரச்சனைகள் இருக்குது.
பேட் அப்படின்னு வரும்போது உங்களோட உடலில் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறமா இருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்குதோ நீங்கள் அதிகமாக குடிக்கும்போது அதே எனர்ஜி உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். உங்களோட ஹார்ட் பீட் அதிகமாகிடும், ஆங்ஸைட்டி வந்துடும், தூக்கம் வராமல் போயிடும். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களோட உடம்பு டயர்டானதுக்கப்புறமா வர்ற ஒரு ரிலாக்ஸேஷன், அது வராமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சில இடங்களில் அது ஒரு போதைப் பொருளாக கூட மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதே மாதிரி தான் டீலையும். டீ அப்படின்னு வரும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, லெஸ்ஸான ஒரு கெஃபைன் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கம்மியான கெஃபைன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்மியான கெஃபைன் யூஸ் பண்ணும்போது டீயில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், நமக்கு குடிக்கிறதுக்கான ஒரு தெம்பு இருக்கும், ஆசை இருக்குமே தவிர அதையும் தாண்டி பார்க்கும்போது கொஞ்சம் கெஃபைன் கம்மியாக தான் இருக்குது, அதனால் அடிக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் பேட் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு கெஃபைன் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு தூக்கமும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி கெஃபைன் மூலியமாக நமக்கு கிடைக்கிற இந்த எனர்ஜி, அந்த எனர்ஜியை நம்ம கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணலைன்னா, அதாவது அந்த ஒரு எனர்ஜியை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி வெளியே செலுத்தலைன்னா கண்டிப்பாக அந்த ஒரு எனர்ஜி வந்து பிரச்சனையாகும், தூக்கம் வராமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. அப்புறம் வந்து சில பல டீ, சரியா, டீ அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கிற அயன் சத்து இதுலேருந்து என்ன தெரியுமா தெரியுது, என் பார்ட்னருக்கு அயன் சத்து கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் டீ தானே தெரியும். சரியா, அயன் அப்சர்வேஷன் வந்து ரொம்ப கம்மியாகிடும் அப்படின்னு சொல்ல வருது. ஸோ பெண்களுக்கு வந்து அதிகமான அளவில் அயன் சத்து கம்மியாக இருக்கும், அதுக்கு காரணமாக டீ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் எனக்கு தெரியுது. அப்புறம் வந்து டூ மச்சாக சுகர் போட்டுக்கோன்னா அது அன்ஹெல்தி தான், அதாவது சர்க்கரை அதிகமாக போட்டோன்னா கண்டிப்பாக அது அன்ஹெல்தி தான். இதே நீங்கள் வந்து டீயில் கொஞ்சம் பவுடர், மில்க் பவுடரோ அப்படி இல்லைன்னா மில்க்கோ கலந்து குடிச்சிங்கன்னா கெல்சியம் அதிகமாக கிடைக்குது, கொஞ்சமான அளவில் ப்ரோட்டீனும் கிடைக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், சாப்பிடும்போதோ குடிக்கும்போதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் லெஸ்ஸான பிளெயின் டீ இருக்கிறனால நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் பிடிச்சிருக்கும், நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இதில் சுகர் அதிகமாக இருக்கும். ஏன்னா மில்க் பவுடர் அப்படின்னு வரும்போது மில்க்லேயுமே கொஞ்சம் சுகர் இருக்குது, மில்க் பவுடர் அப்படின்னு வரும்போது அவங்க சுகர் கலந்து தான் கொடுக்குறாங்க. ஸோ மில்க் பவுடர்லேயுமே அதிகமான அளவில் சுகர் இருக்குது. ஸோ சுகர் கண்டென்ட் அதிகம், உங்களோட உடம்புக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதே மாதிரி மில்கில் ஃபேட் இருக்குது, மில்கில் கால்சியம் இருக்கிற மாதிரியே ஃபேட் இருக்குது. உங்கள் உடம்புக்கு வந்து ஃபேட்டு பிரச்சனை அப்படின்னா ஃபேட்டை கம்மியாக எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து மில்க் பவுடர் குடிக்கக்கூடாது, இதனால் உங்களோட வெயிட் கெயின் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்புறமா இருக்கிறது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் அதிகமான அளவில் சுகர் இருக்குது. சுகர் இருக்கிறனால நமக்கு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது, நம்ம பிரெயின் வந்து ஏமாறுது, ஓகே இவன் வந்து எனர்ஜியாக இருக்கான், ஏதோ ஒரு அதிகமான அளவில் தேவையான ஒரு எனர்ஜியை குடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒரு எனர்ஜியை எடுத்துக்கும் போது ரிஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் இதில் பேட் அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் எந்த ஒரு நியூட்ரிஷனும் கிடையாது. மில்க் டீன்னு வரும்போது கெஃபைன் இருந்துச்சு, அது இதுன்னு இருந்துச்சு, அப்புறமா வந்து கால்சியம் இருந்துச்சு, தேவையான அளவு போன் கெப்பாசிட்டி இருந்துச்சு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வரைக்குமே இருந்துச்சு. பட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன சத்து கூட இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு பிவரேஜாக இருக்கிறது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான். ஸோ இந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறனால உங்களோட உடம்புல ஒபிசிட்டி அதிகமாகலாம், அதாவது சுகர் அதிகமாக இருக்கும். இந்த கண்டென்ட்டே வந்து சுகர்னால் நிரப்பப்படுறது தான், கொஞ்சோண்டு ஃப்ளேவரு, தண்ணி, அதுக்கப்புறமா வந்து கார்பனேட்டடு, அதுக்கப்புறமா வந்து சுகரு, ஓகேவா. ஸோ சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கும், அதனால் உங்களோட ஒபாசிட்டி அதிகமாகி உங்களோட உடம்புல ஃபேட் அதிகமாக போடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நடக்க பிடிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சோம்பேறி ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி தான் உங்களோட சுகர் கண்டென்ட்னால் உங்களுக்கு சில பல பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், பல்லு வரைக்குமே வீக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சில பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே பண்ண ரிசர்ச் தான், அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், ஓகேவா. அடுத்ததாக இருக்கிறது ஃப்ரெஷ் ஜூஸ், ஓகேவா. எப்படி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு நியூட்ரிஷனே இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு வரும்போது நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. முதல் விஷயம் விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. விட்டமின்ஸ் ரொம்பவுமே அவசியம், மினரல்ஸ் உங்களோட உடம்புக்கு வந்து ரொம்பவுமே எனர்ஜியான ஒரு சோர்ஸாக இருக்குது. இப்போ நம்ம குடிச்சிட்டு அந்த ஒரு மூமெண்ட்டில் மட்டும் எனர்ஜி கிடையாது, அடுத்தடுத்தும் தேவையான எனர்ஜியை கொடுக்குது. அப்புறமா வந்து இம்யூனிட்டி பவருக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷனுமே நல்ல நல்ல கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இம்யூனிட்டி பவருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹைட்ரேஷன் ரொம்ப நல்லா, ஹைட்ரேஷன் ஆனதுக்கப்புறமா தான், அதாவது தண்ணி குடித்தா நமக்கு எப்படி ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்குதோ, ஒரு தெம்பு கிடைக்குதோ, அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸில் வந்து அதிகமான ஹைட்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பல காய்கறிகள், அதாவது இப்போ பழங்களில் வந்து வச்ச இடத்துல சர்க்கரை அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கடையிலையோ ஒரு இடத்துலையோ வந்து சர்க்கரை அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, என்ன உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதிலிருந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அப்புறம் வந்து சில பல நேச்சுரல் ஃபுட்ஸ்லையுமே கூட, அதாவது நேச்சுரலாக வர சில பல பழங்கள்லையுமே கூட சர்க்கரை ரொம்பவுமே அதிகமாக தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா எந்த ஒரு சத்துமே இல்லாமலும் இருக்குது. ஸோ அதை குடிக்கிறது வேஸ்ட்டு, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக வேணால் குடிக்கலாம்.
அப்புறமா நீங்கள் வந்து அதிகமாக குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரத்த நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட ரத்தம் அப்படின்னு வரும்போது ஒரு ரத்தம் கிடையாது, ஒயிட் பிளட்டு, ரெட் பிளட்டு, லுலுலுலு அப்படின்னு நிறைய பிளட் இருக்குது இல்லையா. அந்த பிளட்டில் ஏதாச்சும் ஒன்று ஹை ஆகலாம், இல்லைனா டவுன் ஆகலாம். இதனாலையும் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி. ஸோ இன்ஸ்டன்ட் காஃபிலையுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த காஃபி மாதிரியே நிறைய பாதிப்புகளும் இருக்குது. நல்லது அப்படின்னு வரும்போது சீக்கிரமாக பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து கெஃபைன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்ஸ்டன்ட் காஃபியாக மாற்றுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மெயின் நியூட்ரிஷனாக இருக்கிறதே கெஃபைன் தான். ஸோ கெஃபைன் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். அடுத்ததாக இருக்கிறது கேலரி அப்படின்னு வரும்போது ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் எனக்கு தெரியலை, அதில் ஒரு டவுட் இருக்குது. அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்புறமா வந்து தூக்கம் வராது. அப்புறம் உங்களோட ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ பிவரேஜஸ் சில இடங்களில் நல்லது, சில இடங்களில் கெட்டது. அதிகமாக எடுத்துக்கிட்டால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வாங்க போகலாம் இன்றைக்கான ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே. ஓகே, நம்ம இன்றைக்கி ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக்களோட பேசுகிறது தான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில இடங்களில் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை வந்து ஒருத்தர் கூட செவிசாய்க்கிறதோ அப்படின்னா அவர் கூட பேசுகிறதோ தான், ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறது தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சேட் பண்ணுறது. உங்களோட ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது. உங்ககிட்ட பிஸ்கெட் இருக்கா, ஆனால் சந்தோஷம் இருக்கா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வச்சுருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் சேட் பண்ணி பழகிட்டீங்க. வீட்டில் இருக்கீங்க, அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து உங்களோட பெட்டில் இருந்துக்கிட்டு டைப் பண்ணி அப்படியே பேசி பழகிட்டீங்க. அதனால் ரியல் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பாதிப்பாக ஏற்படுது. ஸோ சில விஷயங்களை நீங்கள் ஒரு பெட்டிக்குள்ளேயோ அப்படி இல்லைன்னா உங்களோட பெட்டுக்குள்ளேயோ அடக்கி வச்சுட்டிங்கன்னா, ஈவன் சில பசங்களுக்கு இருக்கிற பல சுய அக்கறை விஷயங்கள் இருக்குது இல்லையா, அந்த விஷயங்கள் வரைக்குமே நீங்கள் உங்களோட பெட்டுக்குள்ளேயும் உங்களோட ஃபோனுக்குள்ளேயும் உங்களோட பிசிக்குள்ளேயுமே மட்டுமே அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, ரியல் லைஃப் அப்படிங்கிறத சந்திக்கும் போது, அதாவது உண்மையான வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை சந்திக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படி கஷ்டப்படும் போது உங்களுக்கே வேண்டா வெறுப்பில் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்தில் வந்து கரெக்டான அவுட்புட் கிடைக்காது. அதே மாதிரி தான் கன்வர்சேஷன் அப்படிங்கிறது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நபரை சந்தித்து பேசுகிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது, சிம்பிளான விஷயம். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கீங்க. ஃபோனில் பேசும்போது ஹாய்ன்னு அனுப்புனா பிரச்சனை ஆகிடும். என்ன எமோஜி அனுப்பலாம்? ஓகே ஹாய் எமோஜி அப்படின்னு நீங்கள் யோசித்து கம்ப்ளிகேட் பண்ணி தான் பேசவே ஆரம்பிக்கிறீங்க. அப்படி கம்ப்ளிகேட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது ரியல் லைஃப்பில் உங்களுக்கு பேசுகிறது வந்து கஷ்டமாயிடும். ஏன்னா அது வந்து ஈஸியான ஒரு பார்ட். கம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக உங்களால் பண்ண முடியாது. ஓகேவா? பட் பேசுகிறது அப்படிங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் தான். அதை நீங்கள் கம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டீங்க வீட்டில் இருந்து. இப்போ வந்து அது கம்ப்ளிகேட் ஆனதுனால உங்களால் ஈஸியாக பண்ண முடியல. புரியுதா? ஸோ பி எ ரியல் பர்சன். சேட்டில் அதிகமாக பேசாதீங்க. முடிஞ்ச வர ஒன்று காலில் பேசுங்க. சேட் பண்ணாங்கன்னா பிறகு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலில் பேசுங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சால் நேரில் பேசுங்க. உங்களோட அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கணும்னா மோஸ்ட்லி உங்களோட வாய்ஸ் அவுட் ஆனால் தான் முடியும். உங்களோட பிரெயினில் இருக்கிற மைண்ட் வாய்ஸ் அவுட் ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க இன்னைக்கான எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இன்னைக்கான எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்கிறது ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு யங்கான மியூசிக் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சாய் அபியங்கர். ஓகேவா? இவரை பற்றி நான் நம்மளோட மியூசிக் நிகழ்ச்சிகளில் ஒரு சின்ன இடத்துல பேசியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு இடத்துலையுமே நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா அவர் ரொம்ப தாக்கப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறதுனால. ஏன்னா இவர் வந்து ஒரு நெப்போ ப்ராடக்ட், கண்டிப்பாக நெப்போ ப்ராடக்ட் தான். திப்பு சுல்தான் செத்தது எந்த வாரில் அப்படின்னு சொல்லும்போது திப்பு சிங்கர் சார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த திப்பு சிங்கரோட மகன் தான் சாய் அபியங்கர். இவர் வந்து கட்சி சேர அப்படிங்கிற ஒரு பாட்டோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 8-9 படங்கள் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லா பாடல்களுமே வரவேற்கப்பட்டுச்சு. என்னதான் நம்ம வந்து படத்தில் சில பல குறைகள் சொன்னாலுமே அதில் இருக்கிற பாடல்களும் சரி, இசையும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. நமக்குமே பிடிச்சிருந்தது, நம்ம என்ஜாய் பண்ணோம். பட் இவருக்கு விமர்சனம் வைக்கிறதுக்கான முதல் காரணமாக இருக்கிறது, ஃபர்ஸ்ட்டு இவர் வந்து ஒரு நெப்போ ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால. ஓகே, நெப்போ ப்ராடக்டாக இருந்துட்டு போட்டோம், அதனால் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்துட்டார், சின்ன வயசுலேயே வந்துட்டார் அப்படிங்கிறது. பட் அந்த ஒரு சின்ன வயசுலேயே இப்படி ஒரு மெச்சூரிட்டி வச்சுக்கிட்டு இப்போ வரைக்குமே நல்ல பாடல்கள் கொடுக்குறது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து அனிருத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எராவில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஜென்ரேஷனில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அனிருத் கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணாலே இவரை போட்டு தாக்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் அழகாக சொல்லியிருந்திருப்பார்.
இளையராஜா அப்படிங்கிறது ஒரு கோர் ஆஃப் மியூசிக். அதாவது இந்த ஒரு மியூசிக்கை வந்து நம்ம கேட்டு 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 இளையராஜா தான் இசை அப்படிங்கிற மாதிரி மாறிட்டோம். பட் இளையராஜா கூடயே தான் எம்எஸ்வி அவர்கள், அவங்கள சுற்றி இருந்த சில பல இசையமைப்பாளர்கள் எல்லாருமே வேலை பார்த்தாங்க. பட் நமக்கு இசைனா ஞாபகம் வருது இளையராஜா. ஈவன் தேவாவோட பாட்டை கூட இளையராஜா பாட்டுன்னு தான் நினச்சி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வர்றாரு. அவரோட பாடல்கள் எல்லாமே இளையராஜாவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம இளையராஜா பாட்டு மாதிரி இல்லை. இருந்தாலுமே கூட நம்ம கம்ப்ளீட்டாகவே இளையராஜா கூட தான் அவரை கம்பேர் பண்ணோம். என்ன தான் 20 வருஷம் 25 வருஷம் கடந்து வந்திருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு உயிர், அந்த ஒரு ஏஆர் ரஹ்மானை வந்து நம்ம இளையராஜா கூட தான் கம்பேர் பண்ணோம். ஏன்னா அவர் தான் கோர் ஆஃப் மியூசிக். அது வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் தான். ஓகேவா? அப்படி தான் இருந்திருக்கணும். சரியா? அதுக்கப்புறமா ஏஆர் ரஹ்மான் ரொம்ப நாளாக கம்போஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது அனிருத் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புது ஜென்ரேஷனுக்கான இசையை கொடுக்குறாரு. அவரை வந்து அனிருத் வந்து ஏஆர் ரஹ்மான் கூட கம்பேர் பண்ணோம். காரணம், அவர் ஒரு குரு, அவருக்கு கம்பேர் பண்ணுறது இவருக்கும் பெருமை அவருக்கும் பெருமை அப்படிங்கிறதுனால. வேறு யாருக்குமே கம்பேர் பண்ணலையே. ஏஆர் ரஹ்மான் கூட தான் யுவன் இருந்தாப்புல, ஜிவிபி இருந்தாப்புல, எல்லாரும் இருந்தாங்க. அவங்க கூட நான் கம்பேர் பண்ணாமல் ஏஆர் ரஹ்மான் கூட கம்பேர் பண்ணோம். நல்ல விஷயம். அதே மாதிரி இப்போ அனிருத் அவர்களுக்கு சாய் அபியங்கரை கம்பேர் பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஓகேவா? ஸோ ஜென்ரேஷன் வளர்ந்துக்கிட்டு போக 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 உங்களோட காலகட்டம் அப்படிங்கிறது தாண்டி போயிடும். சரியா? 90s வந்து நாங்கள் அப்படி இருந்தோம், 2Kல நாங்கள் அப்படி இருந்தோம், இப்போ வந்து ஜென்சிலாம் ரொம்ப திருந்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஒரு நிகழ்ச்சியை ஜென்சி கிட்ஸ் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இருக்கும். பெருமைப்படுடா, நீ நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏன்னா உங்கள் அப்பா வந்து முடியாதுன்னு சொல்லாத இடத்துலையும் நீ முடியாதுன்னு சொல்லியிருக்க. அதனால் வந்து உனக்கு சில பல வாய்ப்புகள் விட்டு போயிருந்தாலுமே கூட அடுத்த வாய்ப்புக்கு நீ போகிற. அதனால் நீ வந்து பெருமை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்களை சொல்லிவிட்டு நான் இப்போ கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை முடிச்சுக்க போகிறோம். ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. ஜென்சி கிட்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இப்போ கிளம்புறேன். இன்னொரு நாள் வருவேன். அது வரைக்கும் உங்களிடம் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க. டாடா.